திருக்கச்சி. வா வரதா, வந்து விட்டாயா? உன்னைத்தான் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அதனால் தான் வந்து விட்டேன். திருக்கச்சி, நீ சாதாரணமாக என்னை புகழ்ந்தல்லவா பாசுரம் பாடுவாய்? இன்றென்ன சூசகமா ஏதோ தெரிவிக்க விரும்புவது போல் பாசுரம் பாடுகிறாயே? வரதா, அடியேனின் உள்ளத்தில் நித்தியம் விற்றிருப்பவன் நீ அல்லவா? நீ அறியாதது என்று ஒன்று உண்டா என்ன? ஓர் விண்ணப்பத்தை மனதில் கொண்டுதான் உன் வரவிற்காக காத்திருந்தேன். அப்படி என்னதான் உன் விண்ணப்பம் திருக்கச்சி? விண்ணப்பம் அடியேனுடையது அல்ல வரதா, ராமானுஜனுடையது. உன்னிடமிருந்த சில கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டும் என்று அடியேன் மூலம் விஞ்ஞாபிக்க சொன்னான் ராமானுஜன். ஓ, ராமானுஜனின் கேள்விகளா? சரிதான். என்னவென்று ஒவ்வொன்றாய் கேளும் திருக்கச்சி. அடியேன் மனதை வியாபித்திருக்கும் கேள்விகளை வரதனே அறிவான். அதனால் கேள்விகளையும் அதற்குண்டான விடைகளையும் வரதனிடமிருந்தே அறிந்து தனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் ராமானுஜன். ராமானுஜனின் அந்த ஆழ்மன கேள்விகளையும் என்னிடமே விட்டு விட்டானா? அவன் மிகவும் சாமர்த்தியசாலிதான். ஆனால் ஒன்று திருக்கச்சி, ராமானுஜன் இந்த கேள்விகளை கேட்பதால் அவனுக்கு பதில் தெரியாது என்ற அர்த்தம் எல்லாம் இல்லை. பிறகு ஏன் கேட்க வேண்டும்? வேதத்தின் நாயகனான நான் அந்த வேதத்தை சாந்தீபனி முனிவருக்கு மாணவனாக இருந்து அவரிடம் கற்கவில்லையா? இதுவும் அது போலத்தான். வரதா, ராமானுஜன் மூலம் ஏதோ ஒரு உயர்ந்த அர்த்தத்தை இவ்வுலகிற்கு நீ அளிக்கப் போகிறாய். அது மட்டும் அடியேனுக்கு நன்றாக புரிகிறது. அதற்கு அடியேனையும் ஒரு சிறு கருவியாக பயன்படுத்தப் போகிறாய். ராமானுஜனின் கேள்வியையும் அதன் பதிலையும் அடியேனிடம் எடுத்துச் சொல் வரதா. பரம்பொருள் யார்? இதுவே ராமானுஜனின் கேள்வி. அதற்கு என் பதில் அகமேவ பரம் தத்துவம், அதாவது நானே பரம்பொருள். நல்லது வரதா, அடியேன் ராமானுஜனிடம் உடனே பதிலை தெரிவித்து விடுகிறேன். பொறுத்திருக்கச்சி, நான் ஒரு கேள்விக்கு தான் பதில் அளித்திருக்கிறேன். ராமானுஜனின் மனதில் இருப்பது 6 கேள்விகள் ஆயிற்றே. மீதம் 5ற்கு உண்டான கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க வேண்டாமா? வரதா, 6 கேள்விகளா? ஆம் நம்பி, மீதம் 5 கேள்விகளுக்கும் கிரமமாக விடை அளித்து விடுகிறேன். பிறகு இதனை ராமானுஜனிடம் தெரிவித்து விடு. ராமானுஜனின் 2வது கேள்வி பரம்பொருள், அதாவது தத்துவத்திற்கு பேதம் இருக்கிறதா அல்லது ஒன்றா? அதற்கான பதில் தர்சனம் பேத ஏவச்ச, அதாவது தத்துவம் ஒன்றல்ல, பேதங்கள் இருக்கிறது. 3வது கேள்வி மோட்சத்திற்கான உபாயம் என்ன? மோக்ஷோபாய பிரபத்தி ஸ்யாத், என்னிடம் சரணாகதி அடைவதே மோட்சத்திற்கான ஒரே உபாயம். 4வது கேள்வி என்னிடம் சரணடைந்த பக்தர்கள் மரணத் தருவாயில் ஒருவேளை மனதில் என்னை நினைக்க முடியாமல் போனால் அவர்களின் கதி என்ன? அதற்கான பதில் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். என்னிடம் சரணடைந்தவர்கள் தன் அந்திம காலத்தில், அதாவது மரணத் தருவாயில் என்னை நினைக்க முடியாமல் போனாலும் எந்த பாதகமும் இல்லை. 5வது கேள்வி என் அடியவர்கள் அவர்களின் சரீரத்தை விடும்பொழுது அடையும் பலன் என்ன? அதற்கான பதில் தேகாவசானே முக்தி ஸ்யாத். என் அடியவர்கள் இந்த சரீரத்தை விடும்பொழுது மீண்டும் இந்த பூமியில் பிறக்காமல் வைகுண்ட பிராப்தி என்னும் மோட்ச சாம்ராஜ்யத்தை வந்தடைவார்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன். ராமானுஜனின் 6வது கேள்வி தான் யாரை ஆச்சாரியராக அடைய வேண்டும் என்று. அதற்கு என் பதில் பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா, அதாவது மகா பூர்ணராம் பெரிய நம்பிகளை ஆச்சாரியராக ராமானுஜன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன திருக்கச்சி, 6வது பதிலை சொன்னதும் உன் முகம் இவ்வளவு பிரகாசமாக மலர்ந்து விட்டது? பிரகாசம் வரத்தானே செய்யும் வரதா. இத்தனை காலங்களாக அடியேனையே ஆச்சாரியனாக இருக்கச் சொல்லி பலவாறு வற்புறுத்திக் கொண்டிருந்தான் ராமானுஜன். தற்போது உன் திருவாக்கால் பெரிய நம்பிகளே அவனது ஆச்சாரியன் என்று நீ திருவாய் மலர்ந்து விட்டதால் இந்த தர்ம சங்கடத்திலிருந்து அடியேன் விடுபட்டேன் வரதா.
ராமானுஜா, சுவாமி, தாசன் அடியேன். நீ எப்போது வந்தாய் ராமானுஜா? ஏன் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறாய்? சற்று நேரம் முன்புதான் வந்தேன் சுவாமி. தங்கள் அனுஷ்டானங்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்றுதான் மடத்திற்கு வராமல் இங்கேயே காத்துக் கொண்டிருந்தேன். அடியேனின் கோரிக்கையை தாங்கள் வரதனின் திருப்பாதத்தில் வைத்தீர்களா சுவாமி? அதற்கு வரதன் என்ன திருவாய் மலர்ந்தார் என்பதை நினைத்து நேற்றிரவு அடியேனுக்கு உறக்கமே வரவில்லை சுவாமி. வரதன் அளித்த பதில்களை தங்கள் மூலம் அறிந்து கொண்டால் அடியேன் மிகவும் தன்யனாவேன் சுவாமி. சுவாமி, வரதனிடம் நேற்று இரவு சம்பாஷிக்க முடிந்ததா? வரதன் அடியேனின் சந்தேகங்களுக்கு விடை கொடுத்து விட்டாரா? அவை அடியேனுக்கு அனுகூலமாக இருக்கிறதா? உன் மனதில் எழுந்த கேள்விகளின் மூலம் அடியேனுக்கும் ஒரு அனுகூலமான பதிலை வரதன் அருளி இருக்கிறான். வரதன் உன் 6 சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்து விட்டான். என்ன ராமானுஜா, உன் மனதில் தோன்றிய சந்தேகங்கள் 6 தானே? ஆம் சுவாமி, 6 வினாக்களே அடியேனின் ஆழ்மனதில் அலையாய் எழுந்தவை. ஒவ்வொன்றாய் தாங்கள் அடியேனுக்கு தெரியப்படுத்தும்படி யாசிக்கிறேன் சுவாமி. அகமேவ பரம் தத்துவம் என்பதுதான் வரதன் அருளிய முதல் வாக்கியம். தாமே பரம்பொருள் என்ற பரம சத்தியத்தையும் ரகசியத்தையும் தன் முதல் வாக்கிலேயே வெளிப்படுத்தியிருக்கிறான் வரதன். ஆஹா, 12 ஆதித்யர்கள், ஏகாதசம் என்ற 11 ருத்ரர்கள், அஷ்டவசுக்கள் மற்றும் அஸ்வினி குமாரர்களான 2 உள்ளிட்ட சகல தேவதைகளாலும் இப்பிரபஞ்ச வாழ்க்கை இயக்கப்பட்டாலும் அந்தந்த நிலையில் அவர்களை இருத்தி அவர்கள் அனைவரையும் இயக்கும் பரம தத்துவம் பகவானே என்றும் தாமே உணர வேண்டிய பரபிரம்மம் என்றும் பட்டவர்த்தனமாக தெரிவித்து விட்டார் வரதன். சுவாமி, 2வது பதிலை தந்தருள வேண்டும். தர்சனம் வேத ஏவச்ச. பரம்பொருளுக்கு தத்துவத்திற்கு பேதம் இருக்கிறது என்று அருளி இருக்கிறான். ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு. அப்படி என்றால் ஜீவனும் பரமனும் என்றுமே ஒன்றாக முடியாது. அவர்களுக்குள் பேதம் இருக்கிறது. ஜீவாத்மாவின் லட்சணம் பரமாத்மாவிற்கு என்றும் பணி செய்து, அதாவது கைங்கரியம் செய்து மகிழ்வதே என்று உறுதிப்படுத்தி விட்டான் அந்த பரந்தாமன். சுவாமி, 3வது விடை. மோக்ஷோபாய பிரபத்தி ஸ்யாத். அதாவது பிரபத்தி என்னும் சரணாகதியே மோட்சத்தை, முக்தியை அடையும் வழி. 4வது வாக்கியம் சுவாமி. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். அதாவது தன்னை சரணடைந்தவர்கள், பிரபத்தி செய்தவர்கள் மரணத்தருவாயில் தன்னை நினைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. தன்னிடம் ஒருமுறை சரணாகதி அடைந்து விட்டாலே போதும் என்கிறான் வரதன். இறுதி காலத்தில் ஒருவேளை நம்மால் முடியவில்லை என்றாலும் அவனை பற்றிய நினைப்பை அந்த வரதனை அளிப்பான் போலும். 5வது வாக்கியம் சுவாமி. தேகாவசானே முக்தி ஸ்யாத். ஆஹா, என்னே ஒரு சத்திய வாக்கு. மாயாவாதிகளின் கொள்கைப்படி இவ்வுடலில் வாழும்போதே முக்தி என்னும் வாக்கியத்தை உடைத்து இச்சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிந்தபின் அந்த சரணாகதனுக்கு மோட்சம் நிச்சயம் என்று ஓர் உன்னத வாக்கை அளித்து விட்டார் அந்த கருணாமூர்த்தி. 6வது வாக்கியம் சுவாமி. இறுதியாக வரதன் சொன்ன அந்த 6வது வார்த்தை உனக்கான விடை என்றாலும் அடியேனுக்கும் அது பெருத்த நிம்மதியை தந்திருக்கிறது. என்ன சுவாமி? பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா. அதாவது மகா பூர்ணர் என்று அழைக்கப்படும் பெரிய நம்பி சுவாமிகளையே நீ உனது ஆசானாக, ஆச்சாரியனாக ஆசிரயிக்க வேண்டும். என்ன ராமானுஜா, உனது குழப்பங்கள் இப்பொழுது தீர்ந்ததா? தீர்ந்தது சுவாமி. சித்தம் தெளிந்தது சுவாமி. பரிபூர்ணனான பகவானை உள்ளது உள்ளபடி அறிய மகாச்சாரியரின் அனுகிரகம் வேண்டும். அதற்கு மகாபூர்ணர் பெரிய நம்பி சுவாமிகளிடம் அடியேன் தஞ்சமடைய வேண்டும். அவர் உணர்த்தும் போதனைகளை சிரமேற்கொண்டு செயலாற்ற வேண்டும். அவ்வகையில் பெரிய நம்பி சுவாமிகளை உடனே சென்று தரிசித்து பஞ்ச சம்ஸ்காரங்களையும் பெற வேண்டும். அதுதான் அடியேனுடைய தலையாய கடமை. இளையாழ்வார் என்னும் இயற்பெயரோடே சந்நியாசாசிரமம் எடுத்துக்கொண்டவன் ராமானுஜர் என்னும் திருநாமத்தோடே திருக்கோட்டியூரில் போய் திருமந்திரம் சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தை அஷ்டாங்க விமானத்தில் ஏறி உபதேசித்து உய்ய ஒரே வழி எம்பெருமானுடைய திருவடின்னு காட்டி கொடுத்த அந்த பெரும் செயலாலே எம்பெருமானார்ங்கிற திருநாமத்தோடே
மாறி மாறி படைத்து அழிக்கப்படும் இவ்வுலகத்துக்கும் மாறாத நித்திய விபூதியான ஸ்ரீ வைகுண்டத்துக்கும் இரண்டையும் தனக்கு சொத்தாக உடையவரானபடியால் உடையவர்ங்கிற திருநாமத்தோடே வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு மிகச்சிறந்த பாஷ்யம் எழுதினபடியால் ஸ்ரீ பாஷ்யக்காரங்கிற திருநாமத்தோடே திரேதாயுகத்தில் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணின லக்ஷ்மணனே மீண்டும் கலியுகத்தில் ராமானுஜராக அவதரித்தபடியால் லக்ஷ்மண முனி என்னும் திருநாமத்தோடே சந்நியாசிகளுக்கெல்லாம் தலைவராக விளங்கினபடியால் யதிராஜன் என்னும் அற்புத நாமத்தோடே இப்படி பல திருநாமங்களோடும் ராமானுஜர் விளங்குகிறார். ஒரு ஆச்சாரியனை தேர்ந்தெடுத்து, பெருமானே உய்வதற்கு ஒரே வழி மக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த ஆச்சாரியன் திருவடிகளை பற்றுவதுதான் என்று திருவரங்கத்து ரங்கநாத பெருமாளே சொன்னவர் பகவத் ராமானுஜர். நம் அனைவருக்கும் இந்த லோகத்து வாழ்க்கை இனிதாக இருக்க வேண்டும், முடிந்தபன் மீண்டும் பிறக்காமல் வைகுந்தத்தையே அடைய வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையா திவீவ சக்ஷுராததம் தத் விப்ராசோ விபன்யவோ ஜாகிருவாகம் சசமிந்ததே விஷ்ணோர்யத் பரமம் பதம். அந்த விஷ்ணுவனுடைய சிறந்த ஸ்தானமே கடைசி ஸ்தானம், அதுவே ஸ்ரீ வைகுண்டம் அப்படிங்கிறத புருஷ சூக்தம். அதே போல மற்ற உபனிஷத்துக்கள், பிருகதாரண்ய உபனிஷத்து, கடோபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, கௌஷீதிகி உபனிஷத்தில் பர்யங்க வித்யா பிரகரணம், இவை அனைத்தும் ஒரு குரலாக ஒரு மிடராக ஏற்றுக்கொண்ட உயர்ந்த ஸ்தானம் விஷ்ணுபதமான ஸ்ரீ வைகுண்டம். அதை அடைவதானால் அவ்வளவு சுலபமில்லை. அங்கு சென்றவன் திரும்ப வருவதே இல்லை. அந்த உயர்ந்த லோகத்தில்தான் இந்த ஜீவனுடைய இயற்கையான தன்மை மலர்ந்து சுகம் 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 துக்கமே கலசாத சுகத்தோடே வாழ்கிறோம். அப்படி ராமானுஜர் நமக்கு என்ன சாதித்திருக்கிறார்? அதை அவராக சொன்னாரா அல்லது ஒரு சிறந்த பிரமாணத்தை அடியொத்தி அவர் ஒரு பெரியவரிடத்தில் கேட்டுக்கொண்டு நமக்கு சொன்னாரானால், இப்போ 2 பேர் சொல்கிறத பற்றி விண்ணப்பிக்கிறேன். முதல்ல காஞ்சி வரதராஜ பெருமாள் ராமானுஜருக்கு சொன்னது, அடுத்து ராமானுஜர் நம்ம எல்லாருக்கும் உபதேசம் செய்தது. காஞ்சி தேவப்பெருமாள் திருக்கச்சி நம்பிகள் மூலமாக ராமானுஜருக்கு 6 வார்த்தைகள்னு அருளி செய்தார். ரொம்ப பிரதானமான வார்த்தைகள். காஞ்சி தேவப்பெருமாள் 6 வார்த்தை 6 வார்த்தைன்னு சொல்லுவார்கள். அகமேவ பரந்தத்துவம், ஸ்ரீமன் நாராயணன் தேவாதிராஜனான நானே பரதெய்வம், இதை முதல்ல சொல்றார் அவர். அகமேவ பரந்தத்துவம், தரிசனம் பேத ஏவச்ச, தத்துவம் ஒன்னா தத்துவம் பலவா, தத்துவம் ஒன்னல்ல தத்துவங்கள் 3, சித்து அச்சித்து ஈஸ்வரன். சித்துங்கிறது ஜீவாத்மா, அச்சித்துங்கிறது ஜட பொருள்கள், ஈஸ்வரன்கிறது பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். இந்த 3 தான் தத்துவங்கள், ஏக தத்துவம் அல்ல, மாயைன்னு நம்ப வேண்டாம். தத்துவம் 3, இதைத்தான் தத்துவத்ரயம் தத்துவத்ரயம்னு சொல்லுவார். இதை 2வது வார்த்தை சொன்னார். அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாத். பகவானை அடைவதில் மிக எளிமையான உபாயம், மிகச்சிறந்த வழி சரணாகதி. அவன் திருவடிகளையே தஞ்சமாக பற்றுவதுதான் எளிய வழி. உபாயேஷு பிரபத்தி சியாத். அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், கடைசி கால படுக்கை, மரணப்படுக்கையில் இருக்கிறோம். அப்போ சாஸ்திரம் ஒன்றை விதிக்கிறது, யாரை நினச்சிண்டே நீ உயிரை விடுறையோ அதுவாத்தான் அடுத்த பிறவி எடுப்பாய். அதனால் அந்த காலத்தில் பகவானுடைய ஸ்மரணம் வேணும். இது பகவத்கீதையிலையும் சொல்லப்படுறது. ஆனால் அது பக்தி யோக நிஷ்டனுக்கு, கட்டமான பக்தி யோகத்தை பற்றினோம்னால் அப்போ அப்படி செல்ல வேண்டும். ஆனால் சரணாகதனுக்கு பிரபன்னனுக்கு ராமானுஜர் காட்டிய வழியில் நாம் இப்போ சரணாகதி பண்ணோம்னால் அந்திம ஸ்மிருதி கூட நமக்கு தேவையில்லை. மரணப்படுக்கையில் கடைசி நிமிஷத்திலே கால் இழுத்துன்னு இருக்கமோ கை இழுத்துன்னு இருக்கணுமோ அந்த நிமிஷத்தில் போய் அவரைத்தான் நினச்சின்னு உயிரை விடணும்னால் நம்ம வசத்திலே நாம் இல்லாத போயிடலாமே. அப்போ எப்படி செய்ய முடியும்? நம் வசத்தில் இருந்தால் சரி. அப்போ அதை போல நிஷ்டை நியமமெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ என்ன செய்யலாம்னா அதைத்தான் பெருமாள் நமக்கு உறுதி கொடுக்குறார். நீ கவலைப்படாதே, நினைக்கணும், உண்மை மரணப்படுக்கையில் நினைக்கணும். ஆனால் அந்த பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டு உனக்கு பதில் உன்னை நான் நினைவில் வைத்து கொண்டு வைகுந்தத்துக்கு அழைத்து போகிறேன். அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கத்தின். என் பக்தனை நான் நினைவில் வைத்து கொண்டு அழைத்து போகிறேன்னு வராக பெருமாளும் வராக புராணத்தில் சொல்லியிருக்கார். அதைத்தான் தேவப்பெருமாள் 4வது வார்த்தையை சொன்னார். அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்.
மரணப்படுக்கையில் நினைவு தவறினாலும் தப்பில்லை. நமக்கு பதில் பகவானே நினைத்து கொண்டு அழைத்து போகிறார். இது பக்தி மார்க்கத்தில் பண்ண முடியாது. நம்ம பக்தியை பகவானை அடைவதற்கு ஒரு வழியாக வச்சுட்டோம்னால் நிறைய ஆபத்து இருக்கு. பகவானை அடைவதற்கு அவரே வழி. ஆனால் மீதம் இருக்கிற நாளில் பக்தனா கழிக்க போறேன்னா ஆபத்தே இல்லை. ரெண்டும் ஒன்று தான். இப்போ அதே நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், கோவிலுக்கு போகணும், பிரதட்சணம் பண்ணணும், திருவிளக்கு ஏற்றணும், மாலை தொடுக்கணும், சமர்ப்பிக்கணும், பிரசாதம் சமர்ப்பிக்கணும், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இந்த மார்க்கத்தினால பெருமான் அடைய போகிறோம்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப நியமங்கள் வந்துடும், நிர்பந்தம் வந்துடும், கரணம் தப்பினா மரணம் வந்துடும். அப்படிலாம் இல்லை. அவர் திருவடிகளால் அவரை நான் அடைய போகிறேன். அது ரொம்ப சுலபமாக கொண்டு போய் விட்டுட்டு வரும் இல்லையோ. சரணாகதி நான் விட்டுச்சு விட்டேன். அப்போ சரணாகதன் தன் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னால் மீதம் இருக்கிற வாழ்க்கையை பிரதட்சணம் பண்ணி, நாம சங்கீர்த்தனம் பண்ணி, மாலை தொடுத்து, பெருக்கி மொழிகி, கோலம் போட்டு, பிரசாதம் பண்ணி, அதே தான். இப்போ ஏற்கனவே என்ன சொன்னேனோ அதே தான் பண்ண போகிறோம். ஆனால் அதை ஒரு மார்க்கமாக பக்தி யோகமாக பின்பற்றாமல் அதை பொழுதுபோக்காக மீதம் இருக்கிற நாள் கைங்கரியமாக செய்ய வேண்டும். இதுதான் ராமானுஜர் காட்டின ரொம்ப முக்கியமான வழி. இதே போல நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், கோவில்களுக்கெல்லாம் போகணும், பிரதட்சணம் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும், மனசால தியானிக்கணும். இது இத்தனை மார்க்கம்னு வச்சுட்டோன்னு வச்சுங்க. பக்தி யோகத்தின் மூலம் மோட்சம் போகிறோம்னு வச்சுட்டால் அப்போ வேலை பார்க்கச்சே பட்டப்பாடு. கரணம் தப்பினா மரணம். ஒரு நாள் சந்தியாவந்தனம் விட்டால் போச்சு, ஒரு நாள் ஒழுங்கா பண்ணலன்னா போச்சு. கர்மஜான யோகங்கள் இருந்தால் தான் பக்தி யோகமே பிறக்கும். இது நமக்கு ஆகலேன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ மாற்றிட வேண்டிதான். இதை எப்போவோ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ராமானுஜரே உபதேசம் பண்ணிட்டு போனார். புது உபதேசம் அல்ல, சாஸ்திரத்தில் இருக்கிற உபதேசம். ஆனால் காலகட்டத்தை பொறுத்து இந்த நாடு, இந்த சமுதாயம், இந்த காலம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத வச்சுட்டு பெரியோர்களெல்லாம் உள்ள மறைஞ்சு இருக்கிறத வெளியில் கொண்டு வந்து பிரகாசப்படுத்துவா. இந்த மார்க்கம் எப்பவுமே இருக்கும், சாஸ்திரத்திலும் இருக்கும். புதுசாக இவெல்லாம் தாங்களாக ஒன்று கற்பித்து சொல்லிடவே மாட்டா. பகவான் ஒத்துன்னு இருக்கிற சாஸ்திரத்தில் இருக்கும், ஆனால் அது மறைஞ்சு இருக்கும். அதுக்கு முன் யுகத்துக்கு தேவைப்பட்டிருக்காது, அதுக்கு முன் யுகத்துக்கு தேவைப்பட்டிருக்காது. இப்போ கலியுகத்துக்கு வந்த உடனே நம்ம புத்தி குறையிறது, ஆயுசு குறையிறது, ஆரோக்கியம் குறையிறது. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கும் வேலை பலுவை குறைச்சாகணும். அதுக்கு தான் பக்தி மார்க்கத்தின் மூலம் முக்தி போகிறதெல்லாம் வேணும்னா துவாபர யுகத்தில் பண்ணியிருக்கலாம். இப்படி செய்வோமே. அதே கண்ணன் பக்தியை பற்றி 699 ஸ்லோகம் உபதேசம் பண்ணிட்டு சரணாகதியை ஒரு ஸ்லோகத்தில் உபதேசித்தாரோ இல்லையோ. நான் கீழே என்னெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் அர்ஜுனா, மொத்தத்தையும் விட்டுடுனார். நாம் போக வேண்டிய மார்க்கத்தினுடைய கட்டத்தை சொல்லி அது வேண்டாம் இந்த மார்க்கம்னு சொன்னா தான் மனிதனுக்கு புரியவே புரியும். திடீர்னு ரொம்ப சுலபமான ஒன்று சொன்னா அவ்வளவுதானே அப்படின்னு சட்டு நம்ம விட்டுடுவோம், அனாயாசமாக விட்டுடுவோம். அதுக்கு தான் கண்ணனு எல்லா கட்டமான மார்க்கத்தையும் சொல்லிட்டு கடைசியாக சொன்னார், சர்வதர்மானு பரித்தியஜ்ய. நான் இத்தனை நாளி சொன்ன எல்லாத்தையும் விட்டுடுன்னுட்டார். சர்வதர்மான் பரித்தியஜ்ய, எல்லா தர்மங்களையும் விடுன்னு கண்ணன் சொல்றாரு. அப்படின்னா தர்மங்கள்லாம் விட்டுடுறதுக்கா இத்தனை தர்மத்தை உபதேசம் பண்ணார்? தர்மத்தை விடுன்னு சொல்றதுக்கு இத்தனை நாளி சொல்லியிருக்கவே வேண்டாமோ இல்லையோ. சர்வதர்மான் பரித்தியஜ்ய, எல்லா தர்மங்களையும் விடுன்னு கண்ணன் சொல்றாரே, விடுவோமா? விடமாட்டோமே. அப்படின்னா சத்தியம் பேசுறது தர்மம், கண்ணன் தர்மத்தை விட்டுடுனார், விட்டுட்டோமா? தானம் கொடுக்கறது தர்மம், கண்ணன் தர்மத்தை விட்டுடட்டுமா? அவர் அப்படி சொல்லவே மாட்டார். அப்படி சொல்றவராக இருந்தா 4வது அத்தியாயத்தில் ஸ்லோகம், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை நிலைநாட்ட நான் பிறக்கிறேன்னு சொன்னவர் 4வது அத்தியாயத்தில் சொன்னவர் 18வது அத்தியாய கடைசியிலே நான் சொன்ன தர்மத்தெல்லாம் விட்டுடுன்னா, இவர் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு பிறக்கிறாரா, தர்மத்தை விட்டுடுன்னு சொல்றதுக்கு பிறக்கிறாரானால் அப்படி வச்சுக்க கூடாது. தர்மத்தை எல்லாம் சொல்லிட்டு தர்மத்தை விட்டுடுனார்னா, நான் சொன்ன தர்மத்தெல்லாம் விட்டுடுன்னு சொல்லலை அர்ஜுனா. இந்த தர்மங்களெல்லாம் உனக்கு வைகுந்தத்தை பெற்று கொடுக்குங்கிற எண்ணத்தை விட்டுடு. அது இல்லை, நான் தான் உனக்கு வைகுந்தம் கொடுக்கணும். நீ செய்கிற எந்த தர்மமும் உன்னை எங்கேயும் கூட்டின்னு போகாது. இதெல்லாம் ஓட்டை ஓடம், ஒழுகல் ஓடம். ஒருத்தர் ஓடத்தில் உட்காந்து அப்படியே ஆத்தரை கலந்துருந்தார். காவேரி பெரிய வெள்ளம், ஓடத்தில் போயிட்டுருச்சு, ஓட்டை விழுந்துருச்சு. இது ஓட்டையாக இருக்கே, குபு குபுன்னு ஜலம் உள்ளே வருது. நம்ம மாறி வேற ஓடத்துக்கு போனோம்னா ஏறி உட்காண்டான், அது ஒழுகல் ஓடம். இது ஓட்ட ஓடம், அது ஒழுகல் ஓடம். இவர் கையால் அழுத்திகிட்டே இருக்கார். அழுத்தினா ஜலம் உள்ள வராத தடுத்துட்டே இருக்கணும் இல்லையோ. கையை எடுத்தா போச்சு, கையை வச்சிருந்தா ஜலம் வராது. அப்போ யாருக்கும் தாண்டறதுல புத்தியே போகாது. ஜலம் வராது இருக்கணுமே, ஜலம் வராது இருக்கணுமே, ஜலம் வராது இருக்கணுமே. இதுக்கு ஒரே வழி இப்போ ஒழுங்கான படகுல மாறுறது தான். அதை போல நீ என்ன கர்மங்களை பண்ணாலும் என்ன தான தர்மம் பண்ணாலும் அதெல்லாம் ஓட்டை ஓடம், ஒழுகல் ஓடம். இங்கே இருக்கிற பாபத்தை வேணா அது போக்கலாம், புண்ணியத்தை கொடுக்கலாமே தவிர உயர்ந்த வைகுந்தத்துக்கு அது அழைச்சின்னு போடும்.
அதெல்லாம் போகாது, அது என் திருவடி தான் அழைத்து கொண்டு போகும். ஆகவே நான் சொன்ன இத்தனை தர்மமும் இதுகளே மோட்சத்துக்கு அழைச்சின்னு போகும்னு ஒரு எண்ணம் வச்சிருக்கிய அர்ஜுனா, அந்த எண்ணத்தை விட்டுடு. அப்ப தர்மத்தை விட்டுடுன்னு சொன்னா தர்மமே பண்ணாதேன்னு ஒரு சொல்லலை, அந்த தர்மங்கள் மோட்சம் கொடுக்குங்கிற எண்ணத்தை விட்டுடு. கண்ணன் அர்ஜுனன் விதிர்த்து பின்ன யார் மோட்சம் கொடுப்பா? நான் இந்த தர்மம் தானே கொடுக்கும் நினைச்சிருந்தேன்னா அந்த தர்மங்கள் மோட்சம் கொடுக்காது. அந்த தர்மத்தினுடைய இடமா இருக்கிற நான் தான் உனக்கு முக்தி கொடுத்தாகணும். அப்ப நான் இந்த தர்மத்தை பண்ணட்டுமா வேண்டாமா? பண்ணே, எனக்கு கைங்கரியமா பண்ணு. அப்ப ஏற்கனவே பண்ணியிருந்தா இந்த தர்மங்கள் கரணம் தப்பினா மரணம், ஒழுங்கா கார்த்தால 7:45 வரணும், கையெழுத்து போடணும், 12 மணி நேரம் வேலை செய்யணும், வேணும்னா ராத்திரி 7:45 முதலாளி விட்டா வீட்டுக்கு போகணும். இதுதான் முன்னாடி. இதைத்தான் பக்தி யோகம்னு சொல்றோம், பக்தி மார்க்கம்னு சொல்றோம். அதெல்லாம் நம்மால் ஆகவே போறதில்லை சுவாமி. எந்த தர்மத்தை எப்படி பண்ணணும்னே தெரியாது. இப்போ எங்க நம்ம தர்மசாஸ்திர புஸ்தகம்லாம் படிச்சு வச்சிருக்கோமா? கர்மயோகம் எப்படின்னு தெரியுமா? ஞான யோகம் எப்படின்னு தெரியுமா? கண்ணன் கீதையில் சொல்லியிருக்கிற பக்தி யோகத்தை நேர அடைவதே முடியாது. கர்மயோகம் ஞான யோகம் பண்ணினாத்தான் பக்தி யோகம் வரும். அதை தெளிவா கீதையில சொல்லிட்டார் கண்ணன். பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான்மான் பிரபத்தியதே. எத்தனை பல பல ஜன்மங்கள் கர்மயோகத்தை பண்ணி அதுக்கப்புறம் ஞான யோகம் ஏற்பட்டு அப்புறம் பக்தி யோகம் வரும் நாள் அதெல்லாம் நமக்கு ஏற்படுமானே சொல்ல முடியாது. ஆனால் அதை ஓரளவுக்கு அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அவர் சொன்ன கடைசி ஸ்லோகத்தை பிடிச்சுக்கணும். இதெல்லாம் இது மோட்சோபாயமான தர்மமா நினைக்காதே, இதுகள் உனக்கு கொடுக்க போறதில்லை. என் திருவடிகளே உபாயம்னு பற்று. அந்த சரணாகத்தின் மூலம் நான் உனக்கு மோட்சம் கொடுத்துட்றேன். பாக்கி இருக்கிற காலத்தை நீ என்ன பண்ணுவே? நாம் இப்போ கஷ்டமான காலம்னு எதை நினச்சிருந்தோம்? முயற்சி பண்ணி வைகுந்தத்துக்கு போகணும். சட்டுன்னு கண்ணன் சொல்லிவிட்டார், அந்த முயற்சியெல்லாம் நீ ஒன்றும் பண்ணவே வேண்டாம், பெசாமரி என் திருவடியை பற்று, நான் உனக்கு தரேன்னு விட்டார். பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆயிடுத்து? திடீர்னு மொத்தமே வேலை இல்லாத போல் ஆயிடுத்து. ஏன்னா அதைத்தான் பண்ணி 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 மோட்சம் போகணும்னு நினச்சிருந்தோம். அவரானா அதெல்லாம் வேண்டாம், என் திருவடிகளை சட்டுன்னு பற்றுன்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? திடீர்னு வேலையே இல்லாத போல இருக்குமோ இல்லையோ? ஏற்கனவே நான் சொன்ன பக்தி அத்தனையும் கைங்கரியமாக பண்ண அர்ஜுனா. நீ வேற எதையும் நான் பண்ண சொல்லலை. இப்பவும் நாம சங்கீர்த்தனம் பண்ணு, இப்பவும் கோவிலுக்கு போ, இப்பவும் பாகவதாளுக்கு ததியாராதனம் பண்ணு, அதே பண்ணு. ஆனால் அதை மார்க்கமாக பண்ணாதே, அதை பொழுதுபோக்கா பண்ணு, ஆனந்தமான கைங்கரியமா பண்ணு. இந்த பெரிய மாறுதலைத்தான் ராமானுஜர் நமக்கென்னு சொல்லி கொடுத்தார். அதைத்தான் சரணாகதி சாஸ்திரம் சரணாகதி சாஸ்திரங்கிறோம். ஏன்னா ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சரணாகதி சரணாகதின்னு சொல்கிறாலே பக்தியே கிடையாதுன்னா. சரணாகதி ஆன பிற்பாடு தாராளமாக பக்தி பண்ண போகிறோம். இந்த பக்தி சாதன பக்தி இல்லை. இதன் மூலம் பெருமாள்கிட்ட நம்ம கேட்க போகிறது இல்லை. கேட்டால் வியாபாரம் ஆயிடாதா? நான் நன்னா பக்தி பண்ணுறேன், நான் அதுக்கு பதில் நீ எனக்கு மோட்சம் கொடுங்கண்ணா, அப்படின்னா வியாபாரம் ஆகிடும். அதை அவர் சொல்லவே இல்லை. நீ எனக்கு தந்தை தாய், அதனால நீ எனக்கு மோட்சம் கொடுத்துரு. தந்தை தாய்க்கு கைங்கரியம் பண்ண வேண்டியது எனக்கு கடமை பொறுப்பு. ஆனந்தமாக கடமை ஆற்றுறேன், நன்னா உனக்கு கைங்கரியம் பண்ணுறேன். இந்த அழகான விஷயத்தை தான் தேவப்பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாள் ராமானுஜருக்கு சொல்ல ராமானுஜர் நமக்கு உபதேசம் பண்ணிட்டு போயிருக்கார். பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான்மான் பிரபத்தியதே. எத்தனை பல பல ஜன்மங்கள் கர்மயோகத்தை பண்ணி அதுக்கப்புறம் ஞான யோகம் ஏற்பட்டு அப்புறம் பக்தி யோகம் வரும் நாள் அதெல்லாம் நமக்கு ஏற்படுமானே சொல்ல முடியாது. ஆனால் அதை ஓரளவுக்கு அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அவர் சொன்ன கடைசி ஸ்லோகத்தை பிடிச்சுக்கணும். இதெல்லாம் இது மோட்சோபாயமான தர்மமா நினைக்காதே, இதுகள் உனக்கு கொடுக்க போறதில்லை. என் திருவடிகளே உபாயம்னு பற்று. அந்த சரணாகத்தின் மூலம் நான் உனக்கு மோட்சம் கொடுத்துட்றேன். பாக்கி இருக்கிற காலத்தை நீ என்ன பண்ணுவே? நாம் இப்போ கஷ்டமான காலம்னு எதை நினச்சிருந்தோம்? முயற்சி பண்ணி வைகுந்தத்துக்கு போகணும். சட்டுன்னு கண்ணன் சொல்லிவிட்டார், அந்த முயற்சியெல்லாம் நீ ஒன்றும் பண்ணவே வேண்டாம், பெசாமரி என் திருவடியை பற்று, நான் உனக்கு தரேன்னு விட்டார். பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆயிடுத்து? திடீர்னு மொத்தமே வேலை இல்லாத போல் ஆயிடுத்து. ஏன்னா அதைத்தான் பண்ணி 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 மோட்சம் போகணும்னு நினச்சிருந்தோம். அவரானா அதெல்லாம் வேண்டாம், என் திருவடிகளை சட்டுன்னு பற்றுன்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? திடீர்னு வேலையே இல்லாத போல இருக்குமோ இல்லையோ? ஏற்கனவே நான் சொன்ன பக்தி அத்தனையும் கைங்கரியமாக பண்ண அர்ஜுனா. நீ வேற எதையும் நான் பண்ண சொல்லலை. இப்பவும் நாம சங்கீர்த்தனம் பண்ணு, இப்பவும் கோவிலுக்கு போ, இப்பவும் பாகவதாளுக்கு ததியாராதனம் பண்ணு, அதே பண்ணு. ஆனால் அதை மார்க்கமாக பண்ணாதே, அதை பொழுதுபோக்கா பண்ணு, ஆனந்தமான கைங்கரியமா பண்ணு. இந்த பெரிய மாறுதலைத்தான் ராமானுஜர் நமக்கென்னு சொல்லி கொடுத்தார். அவர் பரமோதத்துக்கு எழுந்துள்ள போறார். 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். சிஷ்யர்கள் கடைசியா கேட்கிறார், அந்திம காலத்துக்கு தஞ்சமாயிருப்பதொரு வார்த்தை அருளி செய்ய வேண்டும். கடைசி காலம் நீரும் புறப்படுறீர், எங்களுடைய கடைசி காலத்துக்கு நாங்கள் பிடிச்சுக்கிற உயர்ந்த உபதேசத்தை சொல்லிட்டு போனோம். அப்போ அவர் பதில் சொல்றார், எப்படி போவோம் எப்படி போவோங்கிற கவலையை விடு. கண்டிப்பாக பகவான் ஸ்ரீ ரங்கநாதன் அந்த கவலையை பூர்த்தி பண்ணி தான் கொடுத்துருவார். தன்னுடைய திருவடிகளை கொடுத்து தானே சேர்த்து கொண்டு விடுவார்.
அப்ப நீ எதுல முயற்சி எடுக்கணும் தெரியுமோ? எப்படி போவோங்கிற முயற்சியை விட்டுட்டு இருக்கும் நாள் எப்படி கைங்கரியம் பண்ணுவோன்னு உன்னுடைய முயற்சியை பண்ணு. அதுதான் நீ செய்ய வேண்டியது. அப்ப மார்க்கத்தில் சாதனத்துல புத்தி வைக்காதேன்னுட்டார் ராமானுஜர். பின்ன எதுல புத்தி வைக்கணும்? சாத்தியமான கைங்கரியத்துல புத்தி வைக்கணும். இது பெரிய மாறுதல். நீ முயற்சி எடுத்து மோட்சமோன்னு சொல்றையே, அதை கண்ணன் வாண்டான்னுட்டார். அவர் தன் திருவடிகள்ல சரணம்னு சொன்னா கொடுக்குறேன்னுட்டார். பின்ன மீதமுள்ள காலம் நான் என்ன பண்ணணும்னா, ஒண்ணுமில்லாத அல்பனான என்னை போய் ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் நடுவில் வைகுந்தத்தில் உட்காத்துறேன்னு சொல்லிட்டாரே, எப்பேற்பட்ட வள்ளல்னு அவர் நாமத்தை பாடு, அவருக்கு புஷ்பந்தொடு, அவருடைய கோவிலுக்கு போ, அவரை பிரதட்சணம் பண்ணு, அவருக்கு பெருமாள் புறப்பாடு பண்ணு, அவருக்கு பிரசாதத்தை சமர்ப்பி, இப்படியே உன் வாழ்க்கையை நகர்த்திக்கோ. அதனால தான் கைங்கரியம்ங்கிறதே பிரதானமாச்சு. ராமானுஜ சம்பிரதாயத்தில் பகவானுக்கு தொண்டு புரிவது ரொம்ப முக்கியம். பகவான் சேஷி, நாம சேஷர்கள், அவர் சுவாமி, நாம தாசர்கள். இதைத்தான் சுவாமி தாச பாவம்னு சொல்லுவா, சேஷசேஷி பாவம்னு சொல்லுவார்கள். இதுதான் உண்மை. என்ன சாஸ்திரமே சொல்லுது, சொத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம். சுவாமியா இருக்கும் தன்மை பிரம்மத்திடத்தே, சொத்தாக தாசனாக இருக்கும் தன்மை ஜீவாத்மாவிடத்தே. நாம் ஒத்தொத்தரும் பகவானுக்கு தொண்டு புரியணும். பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் பண்ண வேணும். 3 வகையினருக்கு கைங்கரியம்: பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம். எங்க யாருக்கு சோறு இல்லையா கொடுக்கணும், யாருக்கு ஞானம் இல்லையா கொடுக்கணும், எங்க ஏதான இயற்கை எழில் சீற்றங்கள்லாம் வந்துடுத்தா தாராளமாக அதை போய் உதவணும். இதெல்லாம் பாகவதாளுக்கு பண்ற கைங்கரியம். யார் நமக்கு மந்திரோபதேசம் கொடுத்தார்களோ அந்த ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். இருக்கவே இருக்கு கோவிலுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியம். இதைத்தான் பகவத் கைங்கரிய, பாகவத கைங்கரிய, ஆச்சாரிய கைங்கரியங்கள் என்று 3 வகையாக கூறுகிறோம். இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்து தான் ராமானுஜர் சொல்லிட்டு போனார். அதனால எந்த மார்க்கம், எப்படி போவோம் தவிப்ப விட்டுடணும். எப்படி போகிறோம்னு தவிக்காதே. தானே கண்ணன் தன் சொத்தை தன் திருவடிகளில் சேர்த்து கொள்வார். அவருக்கு எப்படி கைங்கரியம் பண்ணலான்னு ஆசைப்படு. பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் கைங்கரியம் பண்ணு. என் ஆதிசேஷனுக்கு வேலையே அதுதான். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மரவடியாம். இது ஒரு அழகான பாசம். நிவாச சையா ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதப வாரணாதிபிகி சரீரபேதைஹி தவ சேஷதாங்கதைஹி யதோச்சிதம் ஜழயிதீரித்தே ஜனைஹி. யாமுனாச்சாரிய ஸ்தோத்திரத்தனத்தில் பாடுறார். பகவான் நின்னால், அவருடனே நின்னால், சென்னால் குடையாம். பெருமாள் நடந்தார்னா ஆதிசேஷன் தான் குடையா போகிறோம். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம். பகவான் எங்கே உட்காரணம்னாலும் உடனே சிங்காசனமாக வந்து இருந்துருவார். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம். அவர் நிற்கணும்னா பாதுகையா ஆதிசேஷன் வந்துடுவாராம். இப்படி ஒவ்வொன்றும். அவர் படுத்துக்கணும்னா படுக்கையா இருக்கார், அணைச்சிக்கணும்னா அணையா இருக்கார், உடுத்திக்கணும்னா வேஷ்டி நல்ல திருப்பரியட்டமாக இருக்கார். எதுவாக இருந்தாலும் ஆதிசேஷன் கைங்கரியம். அதே விஷயத்தை தான் ராமானுஜர் நமக்கு உபதேசித்தார். அனைத்து கைங்கரியங்களையும் பண்ணு, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரர் அருவி திருவேங்கட தெழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே. ராமானுஜர் சொன்னதை கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னால் சொன்னவரை பார். சொன்னவரார் ஆதிசேஷனுடைய அவதாரம், 5 ஆயுதங்களுடைய அவதாரம். அப்போ சொன்னவர் ரொம்ப வசந்தவர். ஷாம் பகவானுக்கு உடல்னு புரிஞ்சுக்கணும். அதைத்தான் ராமானுஜர் ஷரீராத்ம பாவம்னு சொன்னார். பகவான்கிற பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் ரங்கநாதன் ஆத்மா பரமாத்மா. அவருக்கு நாம் அத்தனை பேரும் சரீரமாக இருக்கும். அப்போ நாம் பெருமாளுக்கு சரீரம்னு தெரிஞ்சுனுட்டால், அவர் நமக்குள்ள இருக்கிற ஆத்மான்னு புரிஞ்சுனுட்டா, சரீரமாக இருக்கிற நம்ம பேரில் அழுக்குப்பட்டது பாபம்ங்கிற சேரு வாரி அரைச்சா இதை போக்கிக்கிற முயற்சி யார் எடுக்கணும்? அவர்னா எடுக்கணும். ஏன்னா அவர் தானே உடையவர். அதனால தான் கண்ணர் சொல்றார், அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி. நான் உன்னை எல்லா பாவங்களின் விடுவிக்கிறேன். நீ செய்ய வேண்டிய முயற்சி ஒன்றும் கிடையாது அர்ஜுனா. நாம் கை கட்டின்னு இருக்க வேண்டியதுதான். என் பாவங்கள்லாம் போகும், நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், பேசாமல் இருந்தாலே போதும். இதே போல் ஒருத்தர் புதகுழியில் சிக்கினுட்டார், இல்லை சுழலில் சிக்கினுட்டார்னு வச்சுங்க. அது கீழே இழுக்கும் இல்லையோ. புத மணலில் காலை வச்சுட்டோன்னா கீழே இழுக்கும். வெளியிலேருந்து இருக்கிற ஒருத்தர் கயத்தை போடணும், துணி போடணும், ஏதோ ஒன்று போடணும். போட்டால் அதை நம்ம கட்டியாக பிடிச்சிட்டு ஒன்றும் பண்ணக்கூடாது. புதக்குழியில் சிக்கிண்டவா கையை காலை உதச்சி நான் மேலே வரேன்னு முயற்சி பண்ணி அப்படியே குழி கீழே பிடிச்சி இழுத்துரும். அப்போ மேலே கரையில் இருக்கிறவா என்ன தெரியுமா சொல்லுவா? பேசாமல் இரு, நான் கயத்தை போட்டிருக்கேன், பிடிச்சிக்கோ, இழுக்கிறத கூட நான் பண்ணுறேன், அப்படி தானே வெளியில் வந்துடுவேன். நீ எத்தியானு கையை காலை அசைச்ச உள்ள போய் சிக்கினுடுவேன். அதே போலத்தான் இந்த சரணாகதி. இப்போ புதகுழி சம்சாரத்தில் அகப்பட்டுனுட்டோம். பெருமானுடைய திருவடியாட்டம் கயத்தை போட்டுவிட்டார்.
கெட்டியாக பிடிச்சுன்னுட்டோம். இதில் என் பாபத்தை போக்கிக்கிறதுக்கு நான் ஏதானும் பண்ணுறதுக்கு இருக்கா? பண்ணால் பாவம் கூடிடும். நான் எத்தையானு பண்ண போனேன்னால் தானே மறுபடியும் பாவம் சேர்ந்துடும். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், உன் பாவத்தை நான் போக்கிக்கிறேன். அப்போ நான் என்ன செய்யணும்? கைங்கரியம் பண்ணிட்டு போ. அதைத்தான் பகவான் விடாமல் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். இந்த விஷயத்தை எடுத்து சொல்லத்தான் ராமானுஜருடைய அவதாரமே. அப்போ சொன்னவரை பார்த்தாலும் கேட்கணும், சொன்னது என்னதுன்னு பார்த்தாலும் எளிதான மார்க்கமாக இருக்கே. இது யோகத்துக்கு மாற்று மார்க்கமாக இருக்குது. எனக்கு பொறுப்பே இல்லை, அவருடைய பொறுப்புன்னு தெரிஞ்சுக்கிறதா இருக்குது. இனிமையான கைங்கரியம் பண்ணுறதா இருக்குது. எல்லா விதத்திலையும் எனக்கு பொருத்தமுடையதாக இருக்கும் இல்லையோ. அப்போ சொன்னது எதுன்னு பார்த்தாலும் இதைத்தான் கடைப்பிடிக்கணும். சொன்னவரை பார்த்தாலும் கடைப்பிடிக்கணும், சொன்னது எதுன்னு கேட்டாலும் கடைப்பிடிக்க வேண்டும். இந்த விஷயத்தை காஞ்சி தேவப்பெருமாள் உபதேசம் பண்ணுறார். அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதையேவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத். எப்போ மோட்சம் கிடைக்கும்னு ராமானுஜர் கேட்குறார். இந்த சரீரம் கீழே விழறச்சே கிடைச்சிடும். எப்போ நமக்கு மோட்சம் வேணும்னா எப்போவோன்னு சொல்லக்கூடாது, இந்த பிறவியின் இறுதியில் வேண்டும், கிடைக்கும்னு காஞ்சி வரதராஜ பெருமாள் சொல்கிறார். இந்த பிறவி கீழே விழறச்சே இந்த சரீரம் விழும்போது முக்தி அடைஞ்சிடுவே. தேகாவசானே முக்தி சியாத். இதில் ஒரு கொடுமை பாருங்க. பக்தி யோகத்தின் மூலம் மோட்சத்துக்கு போகணும்னா என்னைக்கு பிராரப்த கர்மங்கள் தொலையுமோ அப்போதான் மோட்சம் போக முடியும். அது 10 பிறவி ஆகலாம், 100 பிறவிகள் ஆகலாம். பகவான் அதை போக்க மாட்டார். ஆனால் சரணாகதி பண்ணியிருக்கோம்னால் நம்முடைய பிராரப்த கர்மத்தை அவரே போக்கி மோட்சத்தை கொடுக்குறார். ராமானுஜர் சொன்னதே, இங்கிருந்து எப்படி போவோங்கிற எண்ணத்தை விடு, விடுவித்து பற்றுவிக்கும் அவனே உபாயம். நீ விட்டதும் உபாயமாகாது, நீ பற்றினதும் உபாயமாகாது, விடுவித்து பற்றுவித்த அவன் உபாயமாகிறான். இதைத்தான் நம்மாழ்வார் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இதோ அலர்மேல் மங்க தாயாரோடே சேர்ந்திருக்கும் திருவேங்கடவனே சீனிவாசனே, உன் திருவடிகளையே உபாயமாக பற்றினேன், உன் திருவடிகளில் கைங்கேற்றத்தையே அனுகிரகிப்பாய். இந்த உண்மைதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இது எல்லாத்தையும் ராமானுஜர் தானா சொல்லலை, நேத்திக்கு முந்தா நாள் சொல்லலை, 100 வருஷத்தில் சொல்லலை, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார். 1000 வருஷத்துக்கு முன்னும் தானா சொல்லலை, எப்போதோ ரிஷிகள் சாஸ்திரத்தில் 10 உபனிஷத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறத சொல்லியிருக்கார். அதனால் ரொம்ப பழமையான சம்பிரதாயம், எளிமையான சம்பிரதாயம், அத்தாட்சியோடு கூட இருக்கிற சம்பிரதாயம், அனைத்து ஆச்சாரியர்களும் ஏற்றுக்கொண்ட எளிதான சம்பிரதாயம். அப்போ இருக்கும் நாள் உகந்தருளின நிலங்களிலே பிரவணராய் குணானுபவ கைங்கரியத்தை செய்ய வேண்டும். நாம் வாழற நாளில் என்னென்ன பண்ணணும்னு ராமானுஜரிடத்தில் கேட்டோம். அப்போ அவர் அதில் சொன்னது, நான் எழுதியிருக்கிற ஸ்ரீபாஷ்யத்தை படி, நன்னா படி, அதை எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணு. ரொம்ப கஷ்டம், நிஜமாகவே கஷ்டம், அது அவருக்கே தெரிஞ்சு கொடுத்து போடு. அதனால தான் அதில் கீழே ஒன்று எழுதியிருக்கு பாருங்க, இது முடியாவிட்டால் ஸ்ரீபாஷ்யத்தை படி. ஒருவேளை அது முடியலைன்னால் அவருக்கே தோணி போச்சு இவனுக்கு முடிய போகிறது இல்லைன்னு. ஏன்னா அது பெரிய வேதாந்த சாஸ்திரம், அதுக்கு தர்க்க சாஸ்திரம் தெரியணும், மீமாம்சா சாஸ்திரம் தெரியணும், வியாக்கரணம் சுமாராக ஒரு 4 வருஷமானு படிச்சிருக்கணும். இதெல்லாம் படித்தாத்தான் அதை பிரிச்சே பார்க்கலாம். கட்டமான கிரந்தம். அப்போ அவர் முதல்ல சொன்னது ஸ்ரீபாஷ்யத்தை படி. ஒருவேளை முடியலைன்னால் நம்மாழ்வார் அருளி செய்த பகவத் விஷயம் திருவாய்மொழியை வாசி. ரொம்ப தமிழ் பாட்டு, சுலபமான பாட்டு. ஆனால் அந்த வேதாந்த கருத்தை நல்ல வேப்பங்கொழுந்த வெள்ளப்பாகுக்குள்ளே வச்சு கொடுத்தாரு. இறந்த வேதாந்தார்த்தத்தையும் படிக்க மாட்டேங்கிறான். அழகான தமிழே ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் திவ்வதேசம்னு சேர்த்து அந்த வெள்ளப்பாகுக்குள்ளே வச்சு கொடுத்துருவோம். இப்போ நன்னா இருக்கேன். உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுதழன் மரண. நன்னா இருக்கு சாமி, இந்த தமிழ் கேட்கறதுக்கே நன்னா இருக்குங்கிற மொழியோ. அதனால தான் ஆழ்வார்கள் பாசுரம் சீரும் சிறப்பும் பெற்றது. 2வது அதை சொன்னார் ராமானுஜர், நம்ம ஆழ்வாருடைய திருவாய்மொழியை கற்றுக்கோ, கற்றுண்டு அதன்படிக்கு பிரச்சாரம் பண்ணு இருந்துக்கோ. அதுக்கும் பொழுது இல்லை சுவாமி, புரியவே இல்லை ஸ்ரீபாஷ்யம். திருவாய்மொழியில் அந்த கஷ்டம் இல்லை, புரியறது, ஆனால் பொழுது இல்லை. 2வது சொல்லிட்டோம், சரி வேண்டாம் போ. நமோ நாராயணாய, நாராயண சரணௌ சரணம் பிரபத்தே நாராயணாய நமஹா, சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. இதைத்தான் இந்த சம்பிரதாயத்தில் ரகசியத்ரயம்னு சொல்லுவாள். இந்த 3 ரகசியங்களையும் நன்னா கற்றுக்கோ, கற்றுண்டு அதன் மார்க்கத்தில் முன்னாடி வந்துக்கோ, ரகசியத்ரயத்தை நன்னா தெரிஞ்சுங்கோ, அதை பிரச்சாரம் பண்ணுங்கன்னார். அது வாஸ்தவம். இது ரொம்ப சின்னதாக இருக்கு சுவாமி நீர் சொல்கிறது. ஏன்னா 3 வார்த்தை. நானும் சொன்னேன் நமரமுறைவின் நமோ நாராயணமே, அஷ்டாட்சர மந்திரம், 8 எழுத்து தானே. அந்த 8 எழுத்தை சொல்லுங்களேன்னு ராமானுஜர் சொன்னார். அது சொல்கிறோம், ஆனால் அது 8 எழுத்தாக இருக்கிறதுனால ஒன்றும் புரியலன்னுட்டோம். ஏற்கனவே ஸ்ரீபாஷ்யம் 800 பக்கமாக இருக்கிறதுனால ஒன்றும் புரியலன்னா
சரி, அதுக்கு பதில் 8 எழுத்தை சொல். அது 8 எழுத்தா இருக்கும் இல்லை சுவாமி, அதனாலேயே ஒன்றும் புரியல, வேண்டாம் விட்டுட்டேன்னார். ஓஹோ, இதுவும் வராது போல் இருக்கு, சரின்னு ஒரு 4வது சொன்னார். அது வேண்டாம், நீ திவ்ய தேசங்களில் ஏகாந்தமாக பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அங்கே போ, அந்த இடத்துல போய் கைங்கரியம் பண்ணு. 2 முக்கியமான கைங்கரியம்: அமுதுபடி சாத்துப்படி கலந்து பரிமாறுகை. பகவானுக்கு பிரசாதம் வேளா வேளைக்கு ஒழுங்காக போச்சா பார், சந்தனம் சரியாக போச்சா பார், புஷ்பம் சமர்ப்பிக்கப்பட்டதா பார். இந்த கைங்கரியத்தை செய்ய. அதுவும் கூட்டம் நாட்டம் இருக்கிற கோவிலுக்காக போயிட்டு இருக்காதீங்க, கூட்டம் இல்லாத கோவிலுக்காக பாருங்க. புதுசாக கோவில் கட்டின்னு இருக்காதீங்க. இருக்கிற நிலத்தில் உகந்தருளின நிலங்களிலே பிரவணராய் ஏகாந்த திவ்ய தேசங்களுக்கு போ, பெருமானுக்கு அமுதுபடி சாத்துப்படி கலந்து கொடு. அவருக்கு என்ன பிரசாதம் ஒழுங்கா போச்சா பார், புஷ்பத்தை பார், சந்தனத்தை பார். ஏன்னா அவரை அர்ச்சா திவ்ய தேசத்துக்கு நம்ம தான் கூட்டிருக்கோம், நம்ம தேடி வந்திருக்கிற விருந்தாளி. அவரை பார்க்காமலே விட்டுட்டியானால் அவருக்கு என்ன செல்வாக்கா இருக்கட்டும், வரவேற்பதை அழைத்திருக்கிறது நானா இருந்தால் அவருக்கு வேண்டிய சின்ன சின்ன வசதிகளையும் நான் தான் பண்ணி கொடுத்தாகணும். அதுக்கு தான் வஸ்திரம் சமர்ப்பித்தமா, புஷ்பம் சமர்ப்பித்தமா, சந்தனம் சமர்ப்பித்தமா, புகை சமர்ப்பித்தமான்னு ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவருக்கு விடாமல் பிரசாதத்தை சமர்ப்பிக்கணும்னு சொல்றதையும் இதற்குத்தான். இதைத்தான் 4வது கட்டளையாக ராமானுஜர் தெரிவித்தார். ஒருவேளை அது முடியலன்னால் அடுத்து சொல்றாரு, இப்போ திருநாராயணபுரத்துக்கு போய் அங்கே ஒரு குடிசை கட்டிண்டு இருந்து கைங்கரியம் பண்ணுங்க. அவருக்கு என்னமோ ஸ்ரீரங்கம்னு அவர் வாக்கில் வரல, திருவேங்கடம்னு வரல, திருக்கண்ணபுரம்னு வரல. இது எல்லா ஊரையும் விட்டார். இங்கிருந்து மேல்கோட்டையை பிடித்து திருநாராயணபுரத்தில் போய் ஒரு குடிசையானு கட்டிட்டு நீங்கள் வாழுங்கோ. நமக்கு தோணும், அங்கே என்ன சுவாமி அவ்வளவு பிரீத்தி அவருக்கு, திருநாராயணபுரத்தை சொல்லுவானே, என்னவா இருந்தாலும் மற்ற ரங்கநாதனை சமாளிச்சிருவேன், ஸ்ரீனிவாசனை சமாளிச்சிருவேன், இந்த செல்லப்பிள்ளையை சமாளிக்க நம்மளால முடியாது. ஏன்னா இது எப்போ என்ன கேட்கும்னே தெரியாதவர், வேணும்னு கணத்தகரையில் நின்று குதிச்சிருவேங்கிறார். அதனால் ஜாகிரதையாக நீங்கள் பார்த்துங்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டார். இதனால் தான் திருநாராயணபுரத்தில் அவருக்கு ஒரு வாஞ்சை, அவர் ஒரு ஆசை. ஏன்னா இவருக்கு செல்லப்பிள்ளையோ இல்லையோ, யாராக இருந்தாலும் அங்கே போய் இருந்து என் குழந்தைக்கும் கைங்கரியம் பண்ணுங்கோ. தசரதனுக்கு என்ன ஆசை, யாரும் ராமனுக்கு பின்னே காட்டுக்கு போய் 10 நாள் இருந்து கைங்கரியம் பண்ணா தசரதன வாளுக்கு நன்றி கடன் பட்டவனா இருப்பானா. என்னால் போக முடியலே, தப்பா வரத்தை கொடுத்துட்டு தவிக்கிறேன். ராமனோ காட்டுக்கு தனித்து போயிட்டார். உங்க நாட்டு மக்கள் அத்தனை பேரிடத்துலையும் பிரார்த்தனை, யாரான் நீங்க பின்னாடி போய் நான் பண்ணணும்னு நினைச்ச கைங்கரியத்தை பண்ணா திருப்தி பட போறான் தசரதன். அவன் வேற எதை கேட்க போறான். அதே போலத்தான் இப்ப ராமானுஜர், அவர் கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஆகணும். செல்லப்பிள்ளை ராமப்பிரியனை விட்டுட்டு போறார். அப்ப நீங்க யாரு போய் அங்க தங்கி கைங்கரியம் பண்ணினாலும் ராமானுஜருக்கு உகப்பாத்தான் இருக்க போறது. அதை 5வதா சொல்லி வைத்தார். அதுக்கப்புறம் கடைசி மாட்டிச்செலனாகில், இதுவும் முடியல என்னால். இந்த 5மே என்னால் முடியல சுவாமி. ஸ்ரீபாஷ்யம் படிக்க முடியல, திருவாய்மொழி முடியல, ராசத்திரயம் முடியல, திவதேசுக்கு போய் கைங்கரியம் பண்ண முடியல, திருநாராயணத்துக்கு போக முடியல. அப்போ ஒன்று செய்ய, இதை போல இருக்கிற ஒரு பரமபக்தன் இருப்பனும் இல்லையோ, அவனுக்கு போய் தொண்டு பண்ணிட்டு வா. மற்ற எதையுமே உன்னால் பண்ண முடியாட்டா கூட இதை போல யாரோத்தன் இருப்பனும் இல்லையோ, இருக்கிறவனை அடையாளம் கண்டுகொள், அங்கு போ, அவங்கிட்ட அடிபணிஞ்சு கைங்கரியம் பண்ணு, அவங்கிட்ட விஷயத்தை கேளு. இப்படி இருக்கும் ஜீவையிட்டவர்களுக்கு நிழலிலே ஒதுங்கி கைங்கரியம் பண்ணி கொண்டிரு. இப்போ நமக்கு என்ன தோணும், அப்போ அவர் 6வது சொன்னதை பண்ணிட்டா தான் இதுலேருந்து முடியலேன்னா இறக்கின்னு வந்தாரோ இல்லையோ, கடைசி இதை பண்ணுன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, கடைசி இதையே பண்ணிட்டு போடலாமான்னால் அது இல்லை அவர் அபிப்பிராயம். நீ இந்த சீவையிட்டவனுக்கு பக்தனுக்கு போய் தொண்டு புரிஞ்சியானா அவர் சொல்லி சொல்லி உன்னை திருநாராயணபுரத்துக்கு கூட்டின்னு போடுவார். அங்கே போய் பண்ணியானா அந்த ஒரு இடத்துல பண்ணின ஆசை 10 திவதேசத்துக்கு பண்ண வைக்கும். அதை போய் பண்ணியானா அங்கே ரகசியத்திரயத்தை தெரிஞ்சுக்க வைக்கும். அதை தெரிஞ்சுனுட்டியானா நம்மாழ்வார் திருவாய்மொழியை தெரிஞ்சுக்கிற ஆவல் வந்துடும். திருவாய்மொழியும் தெரிஞ்சுனுட்டியானா என் ஸ்ரீபாஷ்யம் சுலபமாக புரிஞ்சிடும். ஆக இப்போ இது எதுக்கு இறக்கின்னு வந்திருக்காருனால் இது சுலபமாக ஏற்றிவிடலாம்ங்கிறதுக்காக. நம்மால் இயன்றதை சின்னத்தை செய்யறதுக்கு ஆரம்பிப்போம். தானே படிக்கட்டில் ஏற்றின் போகிற வேலை அவர் தான் இருக்க வேண்டும். இப்படி இந்த 6ஐயும் சுவாமி ஏற்படுத்தி வைத்தார். அதை ஏற்படுத்தான் காரை கருணை ராமானுஷ இக்கடலிடத்தில் ஆரே எறிபவர் நின்னருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறவிடன் நான் வந்து நீ என்ன உய்த்தவின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு இன்னு சித்திக்குமே என்று ரொம்ப ஆச்சரியமான பாசம். இப்போ இதெல்லாத்தையும் அழகாக நமக்கு ராமானுஜர் சொல்லி கொடுத்தாரோ இல்லையோ, இதில் எங்கேயாவது எனக்கு கைங்கரியம் பண்ணுன்னு இருக்கா பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஆச்சாரியன் ஆரானுமா இருந்தால் முதல்ல அதை சொல்லிடுவா, எல்லாரும் வாங்க என்ன சேவிங்கோ, எனக்கு முதல்ல கைங்கரியம் பண்ணுங்கோ சொல்லவே இல்லையே. அவர் தான் ஆச்சாரியன். ஏன் ஆச்சாரியன் அவர் ஒத்துக்கிறோம்னால் தன்னை சேவி தனக்கு கைங்கரியம் பண்ணுன்னு அவர் சொல்லவே இல்லை. பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுங்கோ, பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணுங்கோ. அந்த கை காட்டினா தான் நம்மால் சரிவர போகவே முடியும். நானே தெய்வம், என்னையே சேவிங்கோ, எனக்கே கைங்கரியம் பண்ணுங்கோ, நான் உங்களுக்கு பார்த்து மோட்சம் கொடுத்துருவேன்னு அவர் சொல்லவே மாட்டார்.
அப்படி சொல்பவனா இருந்தா சரீராத்ம பாவத்தை புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். பகவான் ஆத்மா, நாம சரீரம்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையோ, அந்த உண்மை தெரிஞ்சுக்கிறவே தான் இந்த 6 கட்டளைகளை. இந்த 6 எங்கிருந்து வாங்கினார்? தேவப்பெருமாள், காஞ்சி வரதராஜ பெருமாள் ராமானுஜருக்கு சொன்ன 6 வார்த்தை. இன்னும் அந்த 6 விட்டுறாதீங்க. அகமேவ பரந்தத்வம், தரிசனம் பேத ஏவச்ச, உபாயேஷு பிரபத்தி சியாத், அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், தேகாவசானே முக்தி சியாத், பூர்ணாச்சார்ய சமாச்சயா. கடைசி சந்தேகம், இந்த தேகம் போகும்போது மோட்சம் கிடைக்கும்னு தேவப்பெருமாள் சொல்லிட்டார். காத்துட்டு இருக்க வேண்டாம், கர்மங்கள் தொலையறது காத்துட்டு இருக்க வேண்டாம். தேகம் தொலைஞ்சதுன்னா மோட்சம் கிடைச்சிடும். ராமானுஜருக்கு ஒரு ஆசை, 5 ஆச்சாரியர்கள் நமக்கு, இதில் யாரிடத்துல போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும், இதுதான் அவருக்கு ஆசை. பெரிய நம்பிகளை பற்றுவீர். பெரிய நம்பிகள் தான் ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியர். பெரிய நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமாலையாண்டான், ஆழ்வார், திருவரங்கப் பெருமாள் அரையர். மொத்தம் 5 ஆச்சாரியர்களுக்கு பஞ்சாச்சாரியர்களை பற்றினவர்னு சொல்லுவாள். அந்த 5 பேர்லே பெரிய நம்பிகள் மிகச்சிறந்த ஆச்சாரியர். ஸ்ரீரங்கத்திலேயே அவதரித்து ஸ்ரீரங்கத்திலேயே வாழ்ந்து ராமானுஜருக்கே பிரதான ஆச்சாரியனாக இருந்தவர். அவர் தான் ராமானுஜருக்கு மதுராந்தகம் ராமர் சன்னதி, மதுராந்தகம் ஏரிராத்த ராமர்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ, அந்த சன்னதியில் 2 பேரும் சந்திச்சுக்கிறார். ராமானுஜர் காஞ்சிபுரத்திலேருந்து ஸ்ரீரங்கத்தை நோக்கி போகிறார். அதே பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். 2 பேர் நடுவில் மதுராந்தகத்தில் சந்திக்கின்றனர். சந்தித்த போது ராமானுஜர் பிரார்த்திக்கிறார், அடியனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு. அங்கே தான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணார். இன்னைக்கு அந்த சங்கச்சக்கர முத்திரை அந்த கோவிலுக்குள்ள இருக்கு. இந்த ஆச்சாரியர்கள் சங்கச்சக்கரத்துக்கு முத்ராதாரணம், முத்திரை கையில் கோல் வச்சிருப்பாள் இல்லையோ, அதை மெதுவாக அப்படி பழுக்க காய்ச்சுவா. காய்ச்சிட்டு அதை அப்படியே நம்முடைய தோளில் போய் ஒத்தணும். அன்னைக்கு பெரிய நம்பிகள் பண்ணினார். அந்த கோல், அந்த முத்திரை கோல் இன்னைக்கும் மதுராந்தக சன்னதிக்குள்ளே எழுந்துருளை பண்ணிட்டு வருஷத்துக்கு உற்சவம் பண்ணுறார். பஞ்சசம்ஸ்கார உற்சவம்னே மதுராந்தகத்தில் நடக்கிறது. பெரிய நம்பிகள் ராமானுஜர் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற புஷ்கரனுக்கு அழைச்சின்னு போய் தீர்த்தவாரியெல்லாம் நடந்து ரொம்ப பெரிய உற்சவம் பண்ணுறான். அதனால மதுராந்தகம் ஏரி காத்த ராமர். ஆனால் இந்த சிவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்கிறது, ராமானுஜர் என்னும் ஏரியை காத்து கொடுத்த ராமர். ஏதோ ஏரி இல்லை, ராமானுஜர் தான் ஏரி. அனைத்து ஆச்சாரியர்களும் வந்து சங்கமித்திருக்கிற ஏரி. அந்த ஏரியை ரட்சித்து கொடுத்த பெருமாள் இல்லையோ, பெரிய நம்பிகளை ஆசிரிப்பாயின்னுட்டு காஞ்சி தேவப்பெருமாள் உபதேசித்தார். ஆக மொத்தம் 6. நானே பரதேவதை, அகமேவ பரந்தத்வம், தரிசனம் பேத ஏவச்ச, தரிசனம் சித்தாந்தம் வேதாந்தம் பேதமே, தத்துவங்கள் 3 ஒன்றல்ல, தரிசனம் பேத ஏவச்ச, உபாயேஷு பிரபத்தி சியாது, பெருமானை அடைவதில் எளிய வழி சரணாகதி மார்க்கமே, அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், கடைசி நிமிஷத்தில் நினைவு தப்பிடும், நினைக்க முடியுமான்னு பயப்படாதே, உனக்கு பதில் நான் நினைத்து உன்னை அழைத்து போகிறேன். ஜடபரதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அதுக்கு முன்னாடி பரதரா பிறந்திருந்தார். அவருக்கு என்னமோ கடைசி நிமிஷத்தில் பிராணம் போரிச்சே மான்குட்டியை நினைச்சுட்டே பிராணம் விட்டார். அடுத்த பிறவி மான்குட்டியாவே பிறந்துட்டாரோ. இதைத்தான் கண்ணன் சொல்றார், எம்எம் பாபி ஸ்மரன் பாவம் தெஜத்தந்தே கலேபரம் தம் தமே வைத்தி கவுந்தேய சதா தத்பாவ பாவிதா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர. எத்தத்தை நினச்சிட்டு உயிரை விடுறையோ அதுவாகவே பிறந்துடுவே. அதனால அர்ஜுனா கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னை நினச்சிக்கோ. நமக்கு பீதி, அந்த நிமிஷத்தில் அவரை நினைக்க முடியுமோ முடியாதோ. அதனால தான் ஆழ்வார் பாசுரத்தில் சொன்னார், அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் அணிபொழில் திருவரங்க தம்மானே. அப்பொழுதைக்கு மரணப்படுக்கையில் என் நினைவு எப்படி தப்பி போயிடும்னே தெரியலே, அப்போ சொல்ல வேண்டியதை இப்போவே சொல்லிட்டேன். இப்போனா இப்போ புத்தி ஒழுங்காக இருக்குது, கைகால் ஒழுங்காக இருக்குது, மனசு ஒழுங்காக இருக்குது, போகிறோம். இறைவா நீதாராய் பறை அப்படின்னு சொல்லி உன் திருவடிகள் சரணம்னு பச்சிட்டோம்னால், அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் நாம் மறந்தே போயிட்டாலும் அவர் மறவாமல் நினைவில் வைத்து கொண்டு நம்மை அழைத்து போகிறாருங்கிறது தான் உறுதி. தான் காஞ்சி வரதராஜ பெருமாள் சொன்னது, அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாது, தேகம் தொலையும் போது முக்தி கிடைக்கும். திருக்கண்ணபுரம் செவிச்சிருக்கீங்களா? சௌரி பெருமாள் திருக்கண்ணபுரம் சோழதாசத்தில் ஒன்று, நாகப்பட்டினம், திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணமங்கை, இதெல்லாம் திருவாரூர் மாயவரம் பக்கம். அங்கே இருக்கிறது திருக்கண்ணபுரம். திருக்கண்ணபுர பெருமாள் சௌரிராஜ பெருமாள்னு திருநாம். அவருடைய சௌரி கொண்ட ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. இப்பவும் அப்படி தான் எழுந்துள்ளிருக்கார். 64 சதுர்யுகம் கண்ட பெருமாள்ங்கிறார். ஒரு சதுர்யுகம்ங்கிறது 43,20,000 வருஷம். அதை 64ஆல் பெருக்கிங்கோ. பெருக்கினா எத்தனை வருஷமோ அத்தனை வருஷமாக அங்கே சௌரிராஜ பெருமாள் இருக்கார். உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜ மகம்பந்தே சதா சர்வாங்க சுந்தரம். அந்த பெருமானை பற்றினோம்னால் நம்மாழ்வார் ஒரு பாட்டில் சொல்கிறார், சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்
தன் திருவடிகளில் சரணாகதி பண்ணிட்டவாளுக்கு எப்போ மரணம் ஏற்படுமோ அப்போது வைகுந்தம் கொடுக்கும் பிரான். எப்போ இந்த சரீரம் கீழே விடுகிறதோ அது வரைக்கும் பெருமாள் காத்துருந்து மோட்சத்தை கொடுக்குறாராம். அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதையேவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத். பெரிய நம்பிகள் பூர்ணாச்சார்ய சமாச்சயா. இந்த 6 காஞ்சி வரதராஜ பெருமாள் ராமானுஜருக்கு சொன்னது. ராமானுஜர் அதை நமக்கு ஒரு 6 வார்த்தைகளால் சொல்லிட்டு போனார். அப்போ சொன்னவர் ஆறுன்னு பார்த்தாலும் சரி, சொல்லப்பட்ட விஷயம் எதுன்னு பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக திவ்ய தேசங்களுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். நாம் ஆத்ம குணத்தோட வாழணும். அந்த சுவாமி அதைத்தான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கார். ஆத்மகுண சம்பூர்ணனா இருக்கணும். அப்படின்னா என்ன? குணபூர்த்தின்ற மொழி. பகவானுக்கு குணங்கள் நிறையா இருக்குது, நமக்கும் குணம் இருக்கணும். ஆத்மகுணம்னா சமமும் தமமும். சாந்த சம தமான்னு சொல்லுவா. சாந்த சம தமான்னா என்ன? சாந்தி, மனசாந்தி, பொறுமாமல் கொந்தளிக்காமல் சாந்தமாக இருக்கிறது, இது ஒரு குணம். சமம் தமம், மனத்தை அடக்கி இருக்கிறது, புலன்கள் அடக்கி இருக்கிறது. சாந்தமாக இருக்கணும், புலனடக்கம் வேணும், மன அடக்கம் வேணும். இதைத்தான் சாந்த சம தமங்கிறா. ராமானுஷர் ஆசைப்பட்டதே நம்ம சமதமத்தோடு இருக்கணும்னுட்டு. அந்த சுவாமிக்கு நம்ம சமத்தோடனால் நம்முடைய புலன்களை அடக்கணும், தமத்தோடனால் உட்புலனை அடக்கியிருக்கணும். அது தானே சுவாமி பண்ண முடிய மாட்டேங்கிறது. எங்களுக்கும் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் எப்படி மனசை அடக்கிறது, காமத்தை அடக்கிறதுன்னு தெரியலையே. அப்பப்போ எல்லாத்துலேயும் ஆசை வந்துடுறது, கோபம் வந்துடுறது, பொறாமை வந்துடுறது, பேராசை வருது, மாத்சல்யம் வருது, கருமித்தனம் வந்துடுறது. இதை போக்குறதுக்கு வழி தெரியலையேன்னா அதுக்கு தான் ஒரு ஸ்லோகம் பிறந்தது. ராமானுஷர் திருவடிகளை யார் பற்றுகிறானோ அவர் ஒரு நல்லது செய்கிறார். நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஷடூர்மிகள், அதை போல் இந்த இருக்கிற 6 குற்றம் இருக்கும் இல்லையோ, காம குரோத லோப மோக மத மாத்சரியம், இந்த 6ஐயும் ராமானுஜர் ஒழிச்சு விட்டுடுறார். நம்மாழ்வாருக்கு தான் பராங்குஷர்னு திருநாம். ஆழ்வார் திருநகரில் அவதரித்தவர், 4 திவ்ய பிரபந்தங்கள் பாடினவர் பராங்குஷர். பராங்குஷர் திருவடியை விட்டு விலகாமல் இருக்கிறது அது தெரியுமோ? மாறன் அடிபணிந்து உய்ந்த எதிராசர். மாறன் நம்மாழ்வார், அவருடைய திருவடியிலே எப்போதும் இருக்கிறார். அதில் பிருங்கராஜனா இருக்கக்கூடிய ராமானுஷர். அப்போ ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்தியசேவா பிரேமாவிலாசய பராங்குஷ பாதபக்தம் காமாதி தோஷஹரம் ஆத்மபதாஷ்டிதானாம். தன் திருவடிகளை பற்றினவர்களுடைய காமம் குரோதம் முதலான அனைத்தையும் போக்குகிறார். என்னம்மா? யார் ரஜோகுண தமோ குணங்களை தாண்டி பரமசத்துவ குணத்தோடு இருக்கிறாரோ அவரை பார்த்தா தானே இது கிடைக்கும். அப்போ ராமானுஜருடைய திருவடிகளை பற்றுவது ஸ்ரீமத் ராமானுஜ சரணௌ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு விஷயத்தை நன்னா கேட்டுங்க. நாராயண நாமம் அதில் எத்தனை எழுத்து இருக்குது? நாராயண 4. ராமானுஜ நாமம் அதில் எத்தனை எழுத்து இருக்குது? ராமானுஜ 4. இப்போ நாராயண நாமன் 4 சொல்லலாமா, ராமானுஜ நாமன் 4 சொல்லலாமா? இந்த ரெண்டுத்தில் ஒரு போட்டின்னு வச்சுங்களேன். இப்போ இதை பற்றி கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். நாராயணாங்கிற 4 எழுத்து இருக்கே அசட்டு எழுத்து, ராமானுஜாங்கிற 4 எழுத்து இருக்கே சமத்து எழுத்து. இது ரொம்ப சமத்து எழுத்தான், சாமர்த்திய எழுத்தான். ஆனால் நாராயண எழுத்து அசட்டு எழுத்தான். ஏன்னால் நான் இந்த சம்சாரத்துக்குள்ளே வருவதற்கு நாராயணன் தானே காரணம். என்ன கர்மங்களின்படி பிறவி கொடுத்தது யார்? நாராயணன். கர்மங்களை தொலைச்சி மோட்சம் கொடுக்க போகிறது யார்? நாராயணன். அப்போ இங்கே உள்ள அனுப்பிச்சது அவர், வெளியில் கூட்டின்னு போகிறது அவர். சட்டுன்னு தோணும், அனுப்புவானேன்னு கூட்டின்னு போவானேன். சுவாமி இவருக்கு என்ன வேறு வேலை இல்லையா? என்னை மெனக்கட்டு இந்த சம்சாரத்தில் பிறக்க வச்சுட்டு ஏன் பிறந்துட்டு எப்போ மோட்சத்துக்கு வரேன்னா இவர் பிறக்கவே வைக்காத கூட்டின்னு போயிருக்கலாமா இல்லையோ? முதல்ல சேத்தெடுத்து பூசினுட்டு தண்ணீரை கொண்டா கழுவிக்கணும்னா இது சேத்து பக்கம் போகாமலே இருந்திருக்கலாமோ இல்லையோ? அதை போல் இவரை நம்ம பிறக்கவும் வச்சுட்டு அப்புறம் மோட்சம் கொடுக்குறார் பகவான். ஆனால் ராமானுஜர் அப்படி இல்லை. பிறப்பதற்கு அவர் காரணம் இல்லை. நாம் இந்த சம்சாரத்தில் அவராக பிறவி கொடுத்தார், ஆனால் மோட்சம் மட்டும் அவர் வாங்கி தரார். அப்போ 2 பேரில் ஏற்ற என்னாச்சு? இப்போ பிறக்கிறதுக்கும் காரணம், சம்சாரத்துக்கும் காரணம், மோட்சத்துக்கும் காரணம் நாராயணன். ஆனால் மோட்சத்துக்கு மட்டுமே காரணம் ராமானுஜர். அதனால் நாராயணாங்கிற 4 எழுத்தை விட ராமானுஜாங்கிற 4 எழுத்துக்குத்தான் ஏற்றம். பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகரியார் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த வருந்தவன் ராமானுஷன். தேஜஸ் கிடைக்கும், பேச்சு சாமர்த்தியம் கிடைக்கும், சொத்து பத்து செல்வம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், ஆயுள் கிடைக்கும், எது வேணும்னாலும் பிரார்த்திக்கலாம். ராமானுஷாங்கிற 4 எழுத்து நாமத்தை சொன்னோம்னால் எந்த நன்மை தான் நமக்கு கிடைக்காது? இந்த ராமானுஷ நாமத்தின் பெருமையை சொல்றதுக்கே 108 பாசுரங்களை ஒரு சுவாமி பாடினார்.
திருவரங்கத்தமுதனார்னு அவருக்கு திருநாமம். முன்னை வினயகல மூங்கிற் குடியமுதன் பொன்னங்கடற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்று கடவுடையேன் யான். இனிமே நரக பயமே எனக்கு கிடையாது. எப்ப ராமானுஜர் திருவடிகளை பற்றினோமோ நரகத்தினுடைய தெற்கு பட்டணத்தை பத்தின கவலையே இல்லை. இனி மோட்சத்தை பத்தி தான் யோசிப்போம். 108 பாசுரங்கள் கொண்டது ராமானுஜ நூத்தந்தாதி. ராமானுஜர் 1000 வருவதற்குள்ளாது அதை பார்த்தாவது படிக்கிற அளவுக்கு நாம் எல்லாரும் தயாராகணும். ஏன்னா காயத்ரி மந்திரம்னு சொல்கிறோம் இல்லையோ, ஒரு அந்தணனா பிறந்திருந்தா தத்சவிதுர்வரண்யம் பர்கோதேவசதிமி, இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம். அதை சொன்னால் எத்தனையோ நன்மை செய்யும். அதே போல் சரணாகதர்களுக்கு காயத்ரி ஆட்டம்தான் பிரபன்ன காயத்ரிங்கிறத ராமானுஜ நூத்தந்தாதி. எல்லா இதுக்கெல்லாம் அந்தணன்லாம் கிடையாது. ராமானுஜ சம்பந்தம் பெறுபவர்கள் யாரும் பெறலாம். இதில் சாதி வித்தியாசமோ உயர்வோ தாழ்வோ படிப்போ எழுத்தோ எந்த பேச்சும் இல்லை. கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறமோ இல்லையோ, சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணுறச்சே அடியேன் ராமானுஜ தாசன் அவ்வளோதான் சொல்கிறோம். இவன் யாராவானா இருக்கட்டும், எந்த வேதத்தை வேணால் படிச்சிருக்கட்டும், இவன் பிராமணனாக இருக்கட்டும் க்ஷத்ரியனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரே பேர் அடியேன் ராமானுஜ தாசன். அடியேன் சேவிச்சாலும் அதுதான், மணவாளம் அவர்கள் சேவிச்சாலும் அதுதான், தேசிகன் சேவிச்சாலும் அதுதான், நீங்கள் சேவிச்சாலும் அதுதான், நாளைக்கு நமக்கு பிறகு போகிற பேரம்பேத்தி யார் சேவிச்சாலும் அதுதான் அடியேன் ராமானுஜதாசன். பகவன்னு எனக்கு வேற யாரையும் தெரியாது. ராமானுஜங்கிரி சரணோஸ்மி. ராமானுஜ திருவடிகளை அடியேன் பற்றினேன். அவர் ஆளவந்தார் திருவடியை பற்றினார். அவர் சீலங்கொள் நாதமுனிய நெஞ்சால் வாரிப்பருகுமி ராமானுஜன். அவர் நாதமுனியை பற்றினார். அவர் நம்மாழ்வாரை பற்றினார். அவர் பெருந்தேவி தாயாரை பற்றினார். தேவபெருமாளே நீர் தான் பெருந்தேவி தாயார், என்ன சொன்னாலும் கேட்பீரே. அந்த நம்பிக்கையில தான் நாம் இப்போது இருக்கோம்னு கூரத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தினுடைய கடைசியில் பிரார்த்திச்சிருக்கார். ஆகவே அவர் ஜெகதாச்சாரியன் அப்படிங்கிறதுக்கு சாட்சி நம்பெருமானுடைய திருவாக்கு, ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவாக்கு. அவர் தேவப்பெருமாளாக இருந்து 6 வார்த்தைகள் அனுகிரகித்தார். ராமானுஜர் நமக்கு 6 அபிப்பிராயங்களை இப்படி வாழுங்கோள்னு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அது எங்கிருந்து பிறக்கும்? விடாம ராமானுஜ நூத்தந்தாதி சொன்னால் அந்த 108 பாட்டு ரொம்ப முக்கியம். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாற நடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுஜ ராமானுஜ ராமானுஜ. அந்த நாமத்தை சொல்ல 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 காமம் குரோதம் லோபம் மோகம் முதலானவை அத்தனையும் வெருண்டோடும். சரணாகதியில் உறுதி, பெருமான் திருவடிகளில் நம்பிக்கை நன்கு ஏற்படும். திவ்வதேச கைங்கரியம் கிட்டும். ஆழ்வார் பாசுரம் லபிக்கும். பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் சேரும். கலி கோலாகலம் நிற்கவே நிற்காது. ராமானுஜர் அவதரிக்க போகிறார்ங்கிறதை அவர் பிறக்க 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மாழ்வார் கோடி காட்டி விட்டு சென்றார். கலியங்கெடுங் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசபாடி ஆடி ஒளிதரக் கண்டோம். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின் நாத்தும். எதுவும் இனிமே கலி கோலாகலத்துக்கு வேலை இல்லை. ராமானுஜர் அவதரித்தார், கலியை ஓட்டியே விடுவார். நமக்கு அனைத்து நன்மைகளையும் செய்து ஒரு அழகான நிறுவனப்படுத்தி 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி தன் சம்பந்தம் வாழையடி வாழையாய் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் போகாமல் இருக்கணும். அதை ஏற்படுத்தி வைத்த வள்ளலி ராமானுஜன், காரை கருணை ராமானுஜன், குணந்திகள் கொண்டலி ராமானுஜன் அவர் சொன்னபடிக்கு வாழ்ந்து கைங்கரியத்தை பெற்று நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம் என்னும் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்னும் மேன்மேலும் ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீ தழைக்க வாழ வேணும். நம்பியே என்ன என்று உம்முகம் வாட்டத்தோடு உள்ளது? ஆமாம், நம் இளையாழ்வான் பற்றிய கவலைதான் இவருக்கு எப்போதும். ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லி நம் ராமானுஜனுக்கு வழிகாட்டுங்கள். நன்றாக சொன்னீர்கள் தாயே. நம் இளையாழ்வான் படும் அவஸ்தையை பார்க்க முடியவில்லை. அவருக்கு ஒரு ஆச்சாரியனை காட்டிக்கொடும். நம் சம்பிரதாயத்தின் வளர்ச்சிக்கும் வழிகாட்ட வேண்டும். அப்படியே ஆகட்டும். இதற்கு தான் காத்து கொண்டிருந்தேன். நன்றாக கேட்டுக்கொண்டு ராமானுஜனிடம் விண்ணப்பியும். நாமே பரதத்துவம், வேதமே தர்ஷனம், உபாயம் பிரபத்தியே, அந்திம ஸ்மிருதி வேண்டாம், தேக அவசானத்திலேயே மோட்சம். பெரிய நம்பி திருவடிகளை ஆசிரிக்க வேண்டும். எல்லாம் நன்றாகவே நடக்கும்.